வணக்கம். இன்னைக்கு அரசியல்ல நடந்த சில முக்கியமான விஷயங்கள பத்தி பேச போறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பண்ருட்டி ராமச்சந்திரன் தனியா கட்சி ஆரம்பிக்க போறாரு. சசிகலா தனியா கட்சி ஆரம்பிக்க போறாங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, இதே கணிப்பு எடுத்த எடப்பாடி பழனிசாமி ஆல்பர்ட் தியேட்டர்ல பார்த்துட்டு அழு அழுன்னு அழுதுருக்காரு. இந்த நடிப்பெல்லாம் எப்படி? அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம். அது இல்லாம விஜய் தேர்தல்ல வந்து பிரச்சாரம் 234 தொகுதிக்கும் போறாரா? அப்படிங்கிற மாரி இருந்தா, அப்படிலாம் போல. அவர் வந்து வீடியோ வெளியிட்டு மக்கள்ட்ட வந்து வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்க போறாரு அப்படிங்கிற மாரி ஒரு பேச்சும் அடிபடுது. இது சம்மந்தமான வீடியோ தான் பார்க்க போறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற மாரி ஒரு பேச்சு இருக்குது. அவருடைய இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக உரிமை மீட்பு கழகம் ஓபிஎஸோட தான் இருக்கிறாரு. இருந்தவரு அவர் அந்த கட்சி இதுலேருந்து வெளியேற போறாரு. ஏற்கனவே எல்லாருமே வெளியேறிட்டாங்க. அரசியல் ஆலோசகரா இருந்தாரு அதிமுக உரிமை மீட்புக்குள்ள. அவர் வந்து இப்போ வந்து தனியா கட்சி ஆரம்பிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். என்ன பண்ண போறாரு? அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறாரு? அவருக்கான வாய்ஸுகள் எப்படி இருக்குது? அவருக்கான ஃபாலோவர்ஸ் நெறைய பேர் இருக்காங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா ஒண்ணுமே இல்ல. பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு பெருசா ஒண்ணும் இருக்கிற மாரியே தெரியல. ஆனா, இப்ப ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வெளியேறின பிறகு பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து தாவேகா சைடு போவாரு. செங்கோட்டையனோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படிங்கிற மாரிலாம் இருந்தது. ஆனா, அவர வந்து பெருசா யாருமே கன்சிடர் பண்ணவே இல்ல பண்ருட்டி ராமச்சந்திரன. திமுக சைடும் அவர சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்படி எல்லா சைடுமே லாக் பண்ணும்போது, நம்ம தனியா கட்சி ஆரம்பிக்கிறது தான் நமக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாரு. வி ஓபிஎஸ்ஸுக்கே நம்ம வந்து ஆலோசனை சொல்லியிருக்கிறோம். நம்ம தனியா கட்சி ஆரம்பிச்சு நம்ம தேர்தல்ல வந்து யாரோடையாவது கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் இருக்கு. எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் தான். தாவேகாவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா ஏற்கனவே தாவேகாவோட கூட்டணி வச்சோம்னா, இது போன்ற நபர்கள சேர்த்து, நம்ம ஊழல்வாதிகள், குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள், பல கட்சி மாறினவங்க அப்படிங்கிற மாரி ஒரு பேரோட நம்ம இந்த தேர்தல சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏற்கனவே செங்கோட்டையன் வந்தபோது கூட பார்த்தீங்கன்னா, எட தாவேகா வந்து அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு விஜய் பேசும்போது கூட, அப்போ செங்கோட்டையனும் ஊழல் செஞ்சவர் தான். அவர எப்படி நீங்க வந்து கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சாங்க. அதேபோல வந்து எல்லாத்தையுமே நம்ம கட்சிக்குள்ள சேர்க்கும்போது, சில பிரச்சனைகள நம்ம சந்திக்க வேண்டி வரும். அதனால வந்து வேணாம் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அதேபோல வந்து மதிமுகல இருந்த மல்லை சத்யா, அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. இப்படி வந்து ஒவ்வொருத்தங்களும் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்றது? ஆனா யாரோட கூட்டணி வைக்க போறாங்க? தேர்தல் சமயத்தில இது போன்ற கட்சிகள் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அவர் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் எப்படியுமே எம்ஜிஆர் காலத்து ஆளு. அப்புறமா தேமுதிகவுக்கு போனாரு. அப்புறம் ஓபிஎஸோட வந்தாரு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இப்ப தனியா கட்சி ஆரம்பிச்சு, தாவேக்கோட போய் இணையலாம் அப்படிங்கிற மாரி இருக்காரு. தேர்தல் நெருக்கத்துல வந்து இது பண்ணலாம். கட்சியில போய் சேர்றதோட, நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சு, அந்த கட்சிய வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு 2 சீட் வாங்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் இருக்கு. சரி, இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, என்ன பேர்ல கட்சி ஆரம்பிப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அதிமுக அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. எம்ஜிஆர் தான் அதிமுக ஆரம்பிச்சாரு. இப்ப அவர் வந்து எம்ஜிஆர் அதிமுக அப்படிங்கிற பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, அது எப்படி இருக்கும்? இப்ப ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் முக்காவாசி பேர் வந்து அந்த சைடு போவாங்களா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. பண்ருட்டி ராமச்சந்திரனை நம்பி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் இருக்கு. அதே சமயத்துல சசிகலாவும் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாங்க. பிப்ரவரி 24ஆம் தேதி. அவங்க என்ன பேர்ல ஆரம்பிக்க போறாங்கன்னா, அம்மா அதிமுக அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க போறாங்க. அம்மா அதிமுக அப்படின்னு பேர்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அவங்க சைடு வந்து சப்போர்ட்டுக்கு ஆதரவாளர்கள் நெறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே டிடி தினகரன் எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சத வந்து சசிகலாவுக்கு புடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் இந்த முக்குளத்து சமுதாய மக்கள வந்து ஒதுக்குறாரு. திரும்பவும் போய் அவர போய் ஏன் போய் ஆதரிக்கணும்? அழுத்தம் வந்து டிடி தினகரனுக்கு இருக்கு. அவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கணுங்கிற எண்ணம் இல்ல. பாஜக வேற பிளான் வேற வச்சிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை தாண்டி வேற யாரையாவது முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த பிளான வந்து அமித்ஷா வந்து சீக்ரெட்டாவே வச்சிருக்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். என்ன பண்றது? கடைசி நேரத்துல பாஜக என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு திக்கு திக்கு திக்குன்னு ஒரு எண்ணத்துல தான் அவருமே இருந்துகிட்டே இருக்கிறாரு. இந்த மாரி சூழ்நிலையில சசிகலா வந்து ஒரு தனியா கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதத்தை சிதைப்பாங்க. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ தாவேகாவுக்கு திமுகவோட அதிருப்தி ஓட்டுகள் அதிகமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, தாவேகா சைடு போற ஓட்டுகள, நம்ம சைடு திருப்பி அதிமுகவுக்கு அதிருப்தி ஓட்டுகள, நம்ம சைடு திருப்பி நம்ம கொண்டு வந்துரலாம். திமுகவுக்கு போகக்கூடாது. திமுக தனிப்பட்ட முறையில ஒரு மெஜாரிட்டியா ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சசிகலா பிளான் போடுறாங்க. அதே சமயத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிற மாரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்க மைண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. சசிகலா வந்து கட்சி ஆரம்பிக்க போறாங்க. நலத்திட்ட உதவிகள்லாம் இது பண்றாங்க. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, பசும்பொன்ல தான் இந்த அறிவிப்பை வெளியிட போறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய எண்ணம், ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா,
முக்குளத்து சமுதாய மக்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவங்களோட சேருவாங்களா? அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன்னா, இன்னும் முடிவு சொல்லாம இருக்கிறாரு. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவரு முடிவெடுக்கிறதுல தயக்கம் காட்டிக்கிட்டே இருக்காரு. பாஜக ஒரு முடிவு எடுக்கும். பாஜக முடிவு எடுத்த பிறகு நம்ம செயல்படலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா, அவரு கட்சிக்குள்ள இருந்த நெறைய பேர் வந்து அதிருப்தியாகி வெளியேறி போயிட்டாங்க. அப்படிங்கும்போது சசிகலாவோட சேர்ந்து பயணிப்பாரா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. சசிகலா, ஓபிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸ் வந்து சசிகலாவோட சேரும்போது தான் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க கூடாது அப்படிங்கிற அவருடைய கனவு பலிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ பண்டூட்டி ராமச்சந்திரன், சசிகலா 2 பேருமே கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க. இதில் வந்து பண்டூட்டி எம்ஜிஆர் அதிமுக அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. சசிகலா வந்து அம்மா அதிமுகன்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதிமுகன்னா யார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை வந்து தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி பெங்களூர் புகழேந்தி ஒரு நீதிமன்றத்தின் மூலமாக தேர்தல் ஆணையம் வந்து இரட்டை இலை சின்னத்தை யாருக்கு கொடுக்கணும், இல்லை சிவில் வழக்கோட தொடர்றாங்களா? அப்படி தொடர்ந்தால் இரட்டை இலை சின்னம் கிடைக்காத சூழ்நிலை போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படின்னு பல கட்ட பிரச்சனைகள் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க ஒவ்வொருத்தங்களும் நாங்கள் எம்ஜிஆர் அதிமுக, நாங்கள் அம்மா அதிமுக அப்படின்னு சொல்லி இவங்க வேறு நடுவில் வந்து டார்ச்சர் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு காட்டணுமே, எப்படி காட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாச்சி வாங்க நம்ம இதில் வந்து ஆல்பர்ட் தேட்டரில் வந்து இதே கனி படம் ஓடிக்கிட்டு இருக்குது. 225 நாள் ஓடுது. நல்ல படம், நம்ம வாத்தியார் படம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சு எம்ஜிஆரோட சீனில் வரும்போதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அழுகுறாரு. ஏன் தேர்தல் நெருக்கத்தில் தான் அழுவீங்களா? 225 நாளாக அந்த படம் ஓடிட்டு இருக்குது. அப்போல்லாம் போய் அழுவலையா? அப்போல்லாம் போய் பார்க்கணுன்னு தோணலையா? தேர்தல் நெருக்கத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் அழுகிற எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு அழுகுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து அந்த வீடியோவை சமூக வலைத்தளங்களை விட்டா பார்க்குற மக்கள் வந்து முட்டாள்னு நினச்சிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. எம்ஜிஆரை பார்த்தோன்னே திரையில் ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே உங்களுக்கு அழுக வருது. எம்ஜிஆர் உங்களெல்லாம் முதலமைச்சராக்க வச்சுட்டு போனார்ல, அவர் அழுதுகிட்டு இருப்பார் அங்கே மேலே உட்காந்துக்கிட்டு. ஏன் இப்படி பண்ணுறீங்க, அக்கப்பூர் பண்ணுறீங்கன்னு. இப்போ தேர்தல் நெருக்கத்தில் வந்து இவர் எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு இதயக்கனி படத்தை பார்த்துட்டு அழுகுறது, இதெல்லாம் வந்து இணையத்தில் பரவும் போது பார்த்தீங்கன்னா சிரிப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்களே வந்து சொல்கிறாங்க. சரி, அடுத்த விஷயம் விஜய் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாரா அப்படின்னா, அவருக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கே பிரச்சாரத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு டெத்து நடந்து போகுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவர் வந்து இப்போ வந்து 27 மாவட்டத்துக்கு இப்போ தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகணும் அப்படின்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தாரு. ஆனால் போகிறதான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா மார்ச் முதல் வாரத்தில் வந்து தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கார். அவர் வந்து திருச்சி, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், நாமக்கல், கரூர், ஈரோடு, சேலம் இந்த மாதிரி போனார். அதில் வந்து கரூரில் தான் பிரச்சனை ஆகிப்போச்சு. இப்போ வேலூரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 23ஆம் தேதி ஒரு கூட்டம் போட்டிருக்கிறார். இப்போ 27 மாவட்டங்களுக்கு இன்னும் வந்து அவர் ஒரு முறை கூட வந்து பிரச்சாரத்துக்கே போகல. மார்ச்சில் தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா, அவர் எப்படி விஜய் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவார்? ஏன்னா நெருக்கடிகள் அதிகமாக இருக்குது. எங்கே போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா, கட்டுப்படாத கும்பல் அதிகமாக இருக்குது. தொண்டர்கள்னாலையும் கட்டுப்படுத்த முடியல. என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு ஒரே குழப்பம். இழப்புகள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இதை வச்சே எதிர்க்கட்சிகள் வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கிறனால 234 தொகுதிக்கும் நம்ம போய் பிரச்சாரம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? வீடியோ மூலமாக நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. எப்படி வீடியோ மூலமாக பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னா, அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளோட வேட்பாளர் பேரை சொல்லி அவர் ஃபோட்டோ வச்சு விஜய் வந்து அந்த தொகுதிக்கான என்னென்ன வந்து குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசி, எங்களை ஆதரிங்க, உங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் உடனே ஆட்சிக்கு வந்தோடனே உடனே நிவர்த்தி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை, வீடியோ பிரச்சாரத்தை பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாளைக்கு 10 தொகுதிக்கு வீடியோ பிரச்சாரம் பண்ணுவாங்க. வீடியோ வந்து வெளியிடுவாங்க. சமூக வலைதளங்களில் இது பரவும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து விஜய் உருவாக்கி வச்சிருக்காரு. விஜய் வந்து இப்படி பேசினா மக்கள்கிட்ட எடுபடுமா அப்படிங்கிறது மாவட்ட செயலர்கள் மத்தியில் வந்து ஒரு அதிருப்தி இருக்குது. இது வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து ஒரு அம்சமாக தான் வச்சுக்கணுமே தவிர, இதே வந்து நம்ம பிரதானமாக எடுத்து செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து மாவட்ட செயலர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. விஜயோட இந்த முடிவு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அளவில் அதிர்ச்சியாக இருக்குது. விஜய் வந்து அந்தந்த மாவட்டங்களில் வந்து பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னா, மக்கள் அவரை பார்த்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து மக்கள் அவருக்காக ஓட்டு போடுவாங்க. ஆனால் வீடியோ மூலமாக அவர் பிரச்சாரம் பண்ணார்னா, இது ஏதோ ஒரு ஷூட்டிங் மாதிரி நடக்கும். இதை வந்து மக்கள் எப்படி ஏற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.